வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டும் நாம் விவாதத்திற்கு வருவோம். மாமா, நீங்கள் சொல்லுங்கள் மாமா. அது இப்போ தேசத்தின் கௌரவத்திற்காக காமன்வெல்த் விளையாட்டு போட்டி என்று சொன்னாங்க. அதை முதல்ல 7,000 கோடிக்கு நடத்த திட்டமிட்டாங்க. ஆனால் நடத்தி முடிக்கும்போது 71,000 கோடியாக வந்துச்சு. அதில் நீங்கள் பார்க்குறீங்க, 7,000 கோடியிலேருந்து ஒரு 14,000 கோடி வந்தால் சரி, பொறுத்து கொள்ளலாம். 7,000 கோடி எங்கே இருக்குது? 71,000 கோடி எங்கே இருக்குது? அப்போ ஏன் இவ்வளவு ஒரு நிர்வாக சீர்கேடு? பிறகு அந்த தேசத்தின் கௌரவத்துக்கு நடந்த விளையாட்டு போட்டியில் பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல். அதே மாதிரி உங்களுக்கு கார்கில் போரில் உயிர் நீத்த அந்த வீர மறவர்களினுடைய மனைவிமார்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு வீடு கட்டி கொடுக்கறதுல ஊழல். அப்போ அலைக்கற்றையில் ஊழல், நிலக்கரியில் ஊழல். இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு தமிழறிவு மணியன் ஐயா சொன்னாங்க, ஒரு பத்திரிகையில் படித்தேன்னு, மக்கள்கிட்ட கேட்ட கருத்து கணிப்பில் 80 விழுக்காட்டு மக்கள் சகித்து கொள்ள முடியாத பெருந்துயரமாக நீங்கள் எதை கருதுறீங்கன்னா இந்த ஊழலை தான் எங்களால் பொறுத்து கொள்ள முடியல. அந்த அளவிற்கு இந்த நாட்டை கொண்டு போய் நிறுத்தி விட்டது. அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய கட்சி உங்கள் கட்சியாக இருக்குது. ஏன்னா விடுதலை பெற்ற இந்தியாவை ஏறக்குறைய அரை நூற்றாண்டுகளுக்கு குறையாமல் ஆண்டது காங்கிரஸ் பேரியக்கமாக தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன மாமா பதில் சொல்லுவீங்க? அதாவது நான் சொல்வது உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க போகிற லட்சக்கணக்கான மக்களுக்கும் ஒரு விதமான அதிர்ச்சியை தரலாம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் இருந்தபோது அவருக்கு ஹைதராபாத் வங்கியிலே 5 கோடி ரூபாய் அவர் போட்டு வைத்திருக்கிறார் என்று எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்தார்கள். இவர் எந்த பதிலையும் சொல்லவில்லை. ஒரு புகழ்பெற்ற வார பத்திரிகையில் தலையங்கம் எழுதினார்கள். எழுதி முடித்ததற்கு பின்னாலே அந்த வார பத்திரிகையில் இருக்கிற ஒரு நிருபர் முதலமைச்சரை சந்திக்க போனார். என்ன என்று கேட்டவுடன் அவருக்கு அந்த நிருபர் கேட்டார், இல்ல நீங்க ஹைதராபாத் பேங்க்ல 5 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கணும் எதிர்கட்சி தலைவர்லாம் சொன்னாங்க, அதை பற்றி உங்க கருத்தை கேட்க வந்தேன். உடனே அவர் சொன்னார், நீ தலையங்கம் எழுதுவதற்கு முன்பாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் அது பொருத்தமாக இருந்திருக்கும், அது பத்திரிகை நாகரிகம். அதை நம்பி நீ தலையங்கம் எழுதி முடித்ததற்கு பின்னாலே என்னிடம் வந்து கேட்கிறாய், இது என்ன நாகரிகம், எனக்கு புரியவில்லை என்றார். அந்த நிருபர் தலை கவிழ்ந்து போய் திரும்பி போனார். போனவரை மீண்டும் அழைத்தார் காமராஜர். வா, உங்கள் ஆசிரியரிடமும் உங்களுடைய முதலாளியிடமும் போ, எனக்கு எந்த வங்கியிலே 5 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்களோ அந்த வங்கி கணக்கிலிருந்து அந்த வித்ராயல் ஸ்லிப் ஒன்று வாங்கிப்பா, நான் கையெழுத்து போட்டு தருகிறேன், அவர்களையே எடுத்துக்கொள்ள சொல் என்று பகிரங்கமாக சொல்லுகின்ற அந்த தெம்பு, திராணி, ஆண்மை காமராஜரிடம் இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு இல்லை. ஏன் தெரியுமா? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நான் குடியிருக்கிற அந்த குடியிருப்பு பகுதியில் 6 வீடு இருக்கிறது. வீடு வீடாக ஓட்டுக்கு பணம் தந்த கட்சிக்காரர்கள் என் குடியிருப்பில் மட்டும் பணம் தரவில்லை. நான் வீட்டுக்கு போகிறேன், என் மனைவி சொல்லுகிறார், உங்களால் எனக்கு எவ்வளவோ தொல்லை, இப்ப புதிய தொல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எனக்கு எதிரியா மாறிட்டாங்க. ஏனென்று கேட்டால் பக்கத்து வீட்டு பெண்மணி சொல்லுகிறார், ஏமா உங்க வீட்டுக்காரர் இங்க வந்ததும் போதும் எல்லாருக்கும் கிடைக்கிற பணம் எங்களுக்கு வரல, ஓட்டு போடுவதற்கு லஞ்ச பணம் எனக்கு வரவில்லை என்று ஆதங்கப்படுகின்ற மக்கள் இருக்கிற நாட்டில் இப்படிப்பட்ட ஊழலை எவராலும் ஒழிக்க முடியாது. நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்கிறேன், இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு கோமதி சங்கர தீட்சர் என்று ஒருவரை தெரியும்? அவர் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவருக்கு எந்த வசதியும் கிடையாது. பகல் முழுவதும் நடைபயணமாகவே ஊர் ஊராக பிரச்சாரம் செய்தவர். இரவு வந்து விட்டால் போர்வையை போத்திக் கொண்டு வீடு வீடாக பிச்சை எடுத்து சாப்பிட்டார். அப்படிப்பட்டவர் சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னாலே அவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் தொகுதியில் 3 முறை எம்எல்ஏவாக அந்த மக்கள் ஆக்கினார்கள். 3 முறை எம்எல்ஏ ஆனதற்கு பின்னாலும் கூட அவருக்கு சொந்தமாக ஒரு குடிசை கூட கிடையாது. 100 ரூபாய் முதலில் போட்டு வாழைப்பழம் விற்கிற ஒரு கிழவி கூட மாலையிலே என்ன லாபம் என்று பார்க்கிறார். எம்எல்ஏவாக இருக்கிறவன், எம்பியாக இருக்கிறவன் 1 கோடி செலவு செய்தால் 5 கோடி செலவு செய்தால் தான் அவனுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் என்று நினைக்கிற மக்கள் மத்தியில் இவருடைய பிரதிநிதிகள் லஞ்சம் வாங்க கூடாது என்று கேட்கிற தார்மீக உரிமையை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்பது என்னுடைய வன்மையான குற்றச்சாட்டு. அதற்கு உதாரணம் நானே இருக்கிறேன். 89 தேர்தலில் நான் இருக்கிற போது நான் 1 பைசா செலவு செய்ய மாட்டேன்.
எனக்கு நீங்கள் ஓட்டு போடாவிட்டால் என் வீட்டுக்கு லாபம், எனக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு லாபம், நான் லஞ்சம் வாங்க போவதில்லை, ஊழல் செய்ய போவதில்லை, ஆகவே நான் செலவும் செய்ய மாட்டேன் என்று தெரு தெருவாக பேசியதோடு வீடு வீடாக ஓட்டு கேட்டேன். அன்றைக்கு வாக்காளர்கள் ஓட்டு கேட்க வர்ற போதே இந்த கொழுப்போட வர்றான், இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டா என்ன ஆகும் என்று சொன்னார்களே ஒழிய, ஓட்டுக்கு நோட்டு தந்தால்தான் கிடைக்கும் என்கின்ற நிலை இருக்கிற வரை, பதவிக்கு வருகிறவன் கோடிக்கணக்கிலே செலவு செய்தால்தான் அந்த பதவிக்கு வர முடியும் என்கின்ற சூழல் இருக்கிற வரை இந்த லஞ்சமும் ஊழலும் இருக்கத்தான் செய்யும். அதற்காக வருத்தப்படுகின்ற தார்மீக யோகியதை வாக்காளர்களுக்கு இல்லை என்பதை நான் வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி மாமா. அம்மா, நீங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு இராணுவ தளவாடங்கள் வாங்கும்போது ஊழல், நாட்டின் மிக முக்கிய தலைவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்வதற்கு உலங்கு ஊர்தி ஹெலிகாப்டர் வாங்குவதிலையும் ஊழல், இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம கண்டுபிடிச்சு சில ஊழல்கள் நமக்கு தெரியுது, ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளவோ இருக்குது. இப்போ இதை மாமா சொல்கிறாங்க ஒழிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களாம்மா? ஒழித்துவிட முடியும் என்று நான் நினைக்கிறேன், ஒழித்துவிட வேண்டும் என்றும் நான் ஆசைப்படுகிறேன். இங்கே மரியாதைக்குரிய அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். அவங்க தெரு முழுசா போய் ரூபாய் கொடுத்தான், எங்க வீட்டுக்கு மாத்திரம் கொடுக்கல. ஏன்னா காங்கிரஸ் 1,76,000 கோடி, 1,86,000 கோடி, ஆக இவ்வளவெல்லாம் சேர்த்து வச்சிருக்கும் போது இந்த 100 ரூபாய் அவங்க வீட்டுக்கு எதுக்கு, அதை விட அதிகமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அதாவது அண்ணன் சொல்லும் பொழுது ஒன்றை சொன்னார்கள், பாரதிய ஜனதா கட்சியும், நான் இதை வன்மையாக மறுக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் மிகச்சரியாக சொன்னீர்கள், இந்த நாட்டை 65 ஆண்டுகளில் ஏறக்குறைய அரை நூறாண்டு ஆண்டது காங்கிரஸ் கட்சி. உலகமயமாக்கலுக்கு பின்புதான் ஊழல் வந்தது என்று இல்லை, ஆரம்பத்திலேயே ஜீப் ஊழலில் இருந்து இது ஆரம்பமாகிவிட்டது. ஒரு மந்திரிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாருங்க, நீங்க ஊழல் செஞ்சுட்டீங்க, அதனால உங்க மேல விசாரணை கமிஷன் வருதுன்னு சொல்றாரு. அதற்கு அந்த மந்திரி பதில் சொல்கிறார், விசாரணை கிடக்கட்டும், கமிஷனை கொண்டு வர சொல்லு என்கிறார். ஆக இப்படித்தான் எல்லா இடங்களிலும் எல்லா விதத்திலும் கமிஷன் இல்லாமல் ஒரு வேலை நடக்காது என்று இருக்கும் பொழுது இந்த ஊழல் மலிந்துதான் இருக்கும். அண்ணன் சொல்வதில் ஒன்றில் நான் மாறுபடுகிறேன். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஏதோ மக்கள் அந்த 100 ரூபாயை வாங்கிவிட்டு மக்கள் ஊழலாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எப்படி சுத்த சிகாமணிகளாக இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். இல்லை, நீங்கள் இவ்வளவு சம்பாதிக்கிறீர்களே, இந்த 100 ரூபாயை வாங்கினால் என்ன என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆக நாங்கள் நான் சென்றால் எனக்கு ஒரு பைசா கூட வாங்காமல் இந்த எம்எல்ஏ எம்பி இதை செய்து தருகிறார் என்று இந்த நிலை வரும் பொழுது ஒரு பைசா வாங்காமல் நானும் ஓட்டு போடுவேன் என்று இந்த மக்கள் நினைக்கும் நிலை வரும். ஒரு பையன் அவங்க அப்பாட்ட கேட்கிறான், அப்பா அப்பா தேர்தல்னா என்னப்பா அப்படின்னு கேட்கிறான். அதற்கு அந்த அப்பா சொல்கிறார், நம்மை இவர்கள் ஏமாற்றுவதற்கு நாமே கொடுக்கும் லைசன்ஸ் தான் மகனே தேர்தல் என்று சொல்கிறார். ஆக அவர்கள் ஏமாற்ற போகிறார்கள், அதற்கு நான் லைசன்ஸ் கொடுக்கிறேன் என்று இல்லாமல் இங்கே பாரதிய ஜனதா கட்சியா காங்கிரஸா இல்லை என்றால் மாநில கட்சிகளா ஊழலில் திளைக்கிறார்களா என்பதற்கு நான் வரவில்லை. நான் இதற்கு என்னை போன்ற படித்தவர்கள் எல்லாம் ஏன் அரசியலுக்குள்ளே வந்தோம் என்றால், எல்லோரும் இந்நாட்டு மன்னராவது இருக்கட்டும், எல்லோரும் இந்நாட்டு மந்திரி ஆவது எப்போ, அப்பொழுதுதான் நாமெல்லாம் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்று அவர்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காமராஜரை நாம் உதாரணம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம், உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். சகோதரர் சொல்லும் பொழுது காமன்வெல்த் ஊழலை பற்றி சொன்னார்கள். சாதாரண நம்ம அரசியல்வாதிகளை சொல்லும் பொழுது சொல்லுவோம், இந்த பாலம் கட்டுறதுல விளையாடிட்டான், இந்த கட்டடம் கட்டுறதுல விளையாடிட்டான்னு சொல்லுவோம். ஆனா விளையாட்டிலே விளையாடின ஒரு ஆட்சி உண்டு என்றால் 80 கோடிங்க, 80 கோடி ஒரு கிரவுண்டுக்கு, ஆனா 800 கோடியாக கணக்கு காட்டப்பட்டது. நான் ஒரு மருத்துவர் ட்ரெட்மிலுக்கு 20,000 வாடகை சொல்லி அது 2 லட்சமாக காண்பிக்கப்பட்டது. 80 கோடி 800 கோடி முதலில் கணக்கிடப்பட்டு அவர்கள் சொன்னதை போல 8,000 கோடியை தாண்டியது என்பது 80,000 கோடியை தாண்டியது என்பது மட்டுமல்ல, இதே காமன்வெல்த் கேம் இதற்கு முந்தைய நிலையில் யூகேல அது நடக்கும் பொழுது 2,000 கோடி தான் செலவு. அடுத்தது 2014 தாண்டி யுனைடெட் கிங்டம்ல நடக்க போகுது, அப்பொழுது எஸ்டிமேட் செய்யப்பட்ட தொகை 2,400 கோடி தான்.
ஆக 2400 கோடி செலவு செய்ய வேண்டிய ஒரு விளையாட்டை 80,000 கோடி செலவு செய்து இப்போ ஒரே நேரத்துல 2 அமைச்சர்கள் திகார் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது இந்த ஆட்சியின் சாதனை என்று சொல்கிறேன். ஆக இப்பொழுதெல்லாம் ஏதோ நீங்களும் செஞ்சீங்க நானும் செஞ்சீங்க என்பதற்கு நான் வரவில்லை. மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி ஒன்றை சொன்னார், இந்த நாட்டு மக்களுக்கு 1 ரூபாய் செலவு செய்யப்பட்டது என்றால் அதில் 15 பைசா தான் இந்த நாட்டு மக்களுக்கு போய் சேர்கிறது என்று சொன்னார். சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால், இந்த நாட்டு மக்களுக்கு 1 ரூபாய் செலவு செய்தால் அதில் 1 பைசா மட்டும்தான் என் நாட்டு மக்களுக்கு செல்கிறது என்றால் இந்த நாடு எவ்வளவு கேவலமான நிலையில் போய்கொண்டிருக்கிறது. அதாவது இந்த ஒரு முழு கணக்கு ஒன்றை சொல்றேன். இன்று வரை இதுவரைக்கும் நடந்த ஊழல்களில் கணக்கு என்ன என்றால் 74 லட்சம் கோடியாம். 74 லட்சம் கோடியில இதுல எதையெல்லாம் நாம் செய்திருக்கலாம் என்றால் 6 லட்சம் கிராமங்களுக்கு ஒரு கிராமத்திற்கு 3 சுகாதார மையம் என்ற நிலையில் சுகாதார மையத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று சொல்கிறார். கருப்பு பணத்தை பத்தி நான் கேட்கிறேன். இன்று ரஷ்யா, அமெரிக்கா, லண்டனை விட வெளிநாடுகளில் அதிக கருப்பு பணம் வைத்திருக்கும் நாடு எது என்றால் இந்தியா என்ற முதன்மை நிலையை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த கருப்பு பணத்தை எடுத்து வந்து எனது கிராம மக்களுக்கு கொடுங்கள் என்றால் இன்று வரை அதை பட்டியலையே காண்பிக்க மறுக்கிறார்கள் என்றால் ஏதோ நீங்க அவங்களும் செஞ்சாங்க இவங்களும் செய்த என்னை நான் மறுக்கிறேன். என்னை பொறுத்த மட்டில் காங்கிரஸ் இந்த நாட்டை அண்ணன் தயவு செய்து கோபித்துக் கொள்ளக்கூடாது. இந்த நாட்டை அதிகமாக ஆண்டவர்கள் அவர்கள். ஆனால் இந்த அதிகமாக லஞ்சத்தை பரப்பி நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேங்க. யூபிஏ 1 யூபிஏ 2 இந்த யூபிஏ 2ல காலையில ஒரு காங்கிரஸ் அமைச்சர் வந்து பத்திரிகை திறக்கிறார். அவங்க மனைவி வந்து திட்டுறாங்களாம், 1 லட்சம் கோடி 1 லட்சம் ரூபாய் நீங்க லஞ்சம் வாங்கிட்டதா பத்திரிகையில வந்திருக்குன்னு. உடனே இவர் சமாதானம் சொல்ற மாதிரி, அது இல்லம்மா தெரியாம, அது என்ன தெரியாம, அவன் 1 லட்சம் கோடி சம்பாதிக்கும் போது உங்களுக்கு வெறும் கேவலம் 1 லட்சம் தான் வாங்க தெரிந்ததா என்று சொல்லும் அளவிற்கு யதார்த்தமாக போய்விட்டது இங்கே லஞ்சம். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்காமல் இருந்தால், நல்ல ஒரு தலைவர்களை நீங்கள் காண்பித்தால், பெரும் புள்ளிகளாக்க கரும்புள்ளிகளை கையில் தாங்கிக் கொள்ளும் இந்த சாமானியனுக்கு பெரும் புள்ளிகள் உண்மையிலேயே நல்லதை செய்ய வேண்டும் என்றால் யாராக இருந்தாலும். ஆனால் அண்ணன் சொல்வதில் ஒன்றை நான் ஒத்துக்கொள்கிறேன், நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள். நீங்கள் இவர்கள் லஞ்சம் வாங்க மாட்டார்கள், சேவை செய்வதற்கு மட்டுமே இவர்கள் வருகிறார்கள் என்பவர்களை பற்றி வாக்களியுங்கள். அப்படி நீங்கள் வாக்களித்தார்கள் என்றால் தான் நல்லவர்கள் வர முடியும். நல்லவர்கள் வந்தால் தான் லஞ்சம் வாங்காமல் உங்களுக்குள்ள சேவையை செய்ய முடியும். ஆடம்பரத்தை பார்க்காதீர்கள், இவன் வந்த அரசியல்வாதை பார்க்காதீர்கள், நல்லவர்களை பாருங்கள். அவர் சொன்னார் ஒரு தொற்று நோய் என்று சொன்னார், பெரியவர் சொன்னார் புற்றுநோய் என்று சொன்னார். மருத்துவராக இருப்பதனால் சொல்கிறேன், தொற்று நோயும் அபாயம்தான், புற்றுநோயும் அபாயம்தான். இந்த ஊழல் நோயை இல்லாமல் ஆக்குவதற்கு நாமெல்லாம் எந்த அளவிற்கு கடுமையாக உழைத்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்து நல்ல அரசியலுக்குள் போக வேண்டும். அதற்கு நீங்கள் குற்றம் சொல்லிக் கொள்வதை இல்லாமல் குற்ற பின்னணி உள்ளவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக கற்ற பின்னணி உள்ளவர்களை என்று நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அன்று இந்த பிரச்சனை. நன்றி அம்மா, நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டும் நாம் விவாதத்திற்கு வருவோம். ஐயா, நமது மதிப்பிற்குரிய உணர்ச்சி பாவலர் காசி அண்ணன் ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க, உங்களுடைய தமிழர் கண்ணோட்டத்தில் வந்திருந்தது. மன்னராட்சி, அரசு ஆண்டவன் காசு வைத்திருந்தான், மன்னராட்சி. இந்த காசு வைத்திருப்பவன் அரசாளுகிறான், மக்களாட்சி என்று. இந்த ஆட்சி அமைப்பு முறையில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, பிறப்பு சான்றிதழ் வாங்குறது லஞ்சம், அது இறப்பு சான்றிதழ் வாங்குறதுனால லஞ்சம். இதுக்கு இடையில் எல்லாமே ஊழல் லஞ்சமாக இருக்குது. ஒரு நடத்துனர் இப்போ வேலையா 4 லட்சம் கொடு, ஓட்டுநர் வேலையா 4 லட்சம் கொடு, உதவி ஆய்வாளர் வேலையா நீ ஒரு 40 லட்சம் கொடு என்ற அரசே இந்த தொகைகளை ஒரு நிர்மாணித்து இதை கொடு அப்போத்தான் வேலை என்று மக்களையே தயார் செஞ்சிட்டாங்க. ஏன்னா படிக்க சேர்ந்த பிறகு இந்த வேலைக்கு போகிறதுக்கு இவ்வளவு பணம் லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு தயாராகி வந்துட்ட நிலையை நம்ம பார்க்குறோம். இப்படி புறையோடி போன புற்றா இந்த ஊழலும் லஞ்சமும் இருக்கும்போது இதை எப்படி சரி செய்யறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் இப்போ இப்போ நண்பர் வேல்சாமி அவர்கள் கூட சொன்னாங்க, மக்கள் ஓட்டுக்கு பணம் கேட்குறாங்க, மக்களே லஞ்சம் வாங்குறாங்க, அவர் என்ன அவங்களுக்கு உரிமை இருக்கு கேட்கறதுக்குன்னு. இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குற முறையை யார் அறிமுகப்படுத்தினது? மக்கள் கேட்கலைங்க. 1952 தேர்தல் வந்த பொழுது
பொது தேர்தல் வந்து அனைவருக்கும் வாக்குரிமை 52ல் மக்கள்லாம் மகிழ்ச்சியா ஓட்டு போட போறாங்க. ஓட்டு போடுறவங்களுக்கு முதலாக காசு கொடுத்து பழக்கப்படுத்தியது காங்கிரஸ் தான். எனக்கு வந்து 62ஆம் ஆண்டு தேர்தலேருந்து நல்ல நினைவு இருக்கு. எங்க வீட்டுல பெரியவங்க அழைச்சிட்டு போவாங்க. நான் சும்மா கூட போறது. 5 ரூபா பணம் கொடுப்பாங்க ஓட்டு போட்டு வந்தவங்களுக்கு. கிராமத்து பெரிய மனுஷன் அழைச்சிட்டு போவாரு. அவர் எவ்வளவு வாங்கினாரோ தெரியாது. அவர் ஆளுக்கு 5 ரூபா கொடுத்து விடுவாரு, அல்லது 2 ரூபா கொடுப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் அன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் முதன்னு ஓட்டளிக்கக்கூடிய உரிமை எல்லாருக்கும் வந்த போது எனக்கு காசு கொடுன்னு எதிர்பார்த்தாங்களா? காசு கொடுத்து பழக்கப்படுத்தியதே அவர்கள் தான். அப்ப தலைவர்கள், காங்கிரஸோ திமுகவோ, தலைவர்கள் தான் காசு வாங்கக்கூடிய பழக்கத்தை இந்த மக்களுக்கு உண்டாக்கினார்களே தவிர மக்கள் காசை எதிர்பார்க்கல. மக்களை கெடுத்தவர்கள் அவர்கள். நீங்க சொன்னீங்க இப்ப எங்க போனாலும் லஞ்சம், சர்டிபிகேட் வாங்குறதுக்கு விஓ. அந்த ஒரு விஓ கைதாகும் போதெல்லாம் எனக்கு மனசு துடிக்கும். 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கினாரு. ஐயா 20 கோடி லஞ்சம் வாங்குற மந்திரி இருக்காரு, முதல் மந்திரி இருக்காரு, பிரதம மந்திரி இருக்காரு. அவங்கெல்லாம் கைது கிடையாது. 2000 ரூபாய் கைது பண்ணணும் தான். 2000 ரூபாய் வாங்குற இன்ஸ்பெக்டர், 10,000 ரூபாய் வாங்குற டிஎஸ்பி, தாசில்தார், இவங்கெல்லாம் கைது. அவங்க சொல்றாங்க, வாங்கினேன் கைது செய்தார்கள், கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள். அவங்களுக்கு அதுதான். இதுதான் இந்த நாட்டினுடைய ஒழுக்கம், பண்பாடு. இதுதான் இந்த நாட்டில் இருக்கு. எனவே மக்களை கெடுத்தவர்கள் அரசியல் தலைவர்கள். இந்த ஊழலை எடுத்து சொல்றவங்க எதிரியை தாக்குவதற்கான ஆயுதம் என்று கருதுகிறார்களே தவிர நம் மக்களை ஒழுங்குபடுத்துவதற்கு, நம்ம தலைமையின் கீழ் உள்ள மக்களை சரி செய்வதற்கான ஒரு தேவை இருக்கிறது என்று யாரும் உணரவில்லை. தமிழ்நாட்டில் எதிரியை தாக்குவதற்கான ஆயுதம் நையாண்டி பண்றது, கேலி பண்றது, லஞ்சத்தை வச்சு எதிர்கட்சியை. தங்கள் கட்சி என்ன, தங்கள் கீழே உள்ள உறுப்பினர் எப்படி இருக்காரு, தங்கள் தலைவர் எப்படி இருக்காரு என்று சுய பரிசோதனை கிடையாது. இவங்க படத்தை போட்டுட்டு ஏமாத்துறாங்க. இவர்களுடைய தலைவர்களுடைய, இந்த நல்ல தூய தலைவர்களுடைய படத்தை போட்டுக்கொண்டு கொள்ளையடிக்கிறார்கள். இது ஒரு பெரிய கொள்ளை நடக்குதுங்க. இந்த ஊழலை எதிர்த்தே ஒரு புரட்சி, மக்கள் புரட்சி நடக்கணும். வீதிக்கு வரணும் மக்கள். இது இந்த கட்சியை மாத்தி அந்த கட்சி. அம்மா சொன்னாங்க, யார் நல்லவர், எந்த நல்லவருக்கு ஓட்டு போடுறது? பணம் கொடுக்காம தேர்தலில் வெற்றி பெற ஒரு நபரை காட்டுங்க எனக்கு. சட்டசபை தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளருக்கு பணம் கொடுக்காம, லஞ்சம் கொடுக்காம, ஏன் சொந்த கட்சிக்கு லஞ்சம் கொடுக்காம சீட்டு வாங்குற ஆளை சொல்லுங்க பார்ப்போம். சொந்த கட்சிக்கு லஞ்சம் கொடுக்காம சீட்டு வாங்குற ஆள் யாரு, நல்லவர் யார்? நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். அரசியல் கட்சிகள் மக்களிடம் பதில் சொல்ல வேண்டிய காலம். மக்கள் தூய்மையான மக்கள், நல்ல உணர்வுள்ள மக்கள் கையில் சாட்டையை எடுக்க வேண்டிய காலம் இது. ஊழலுக்கு எதிராக அந்த கட்சிக்கு போல இந்த கட்சி இல்ல. இந்த கட்சி எல்லாமே இன்னமே திருந்தாது. இதெல்லாம் திருந்தாத நோய், முற்றி போனது. அம்மாவுக்கு தெரியும், முற்றி போன நோய் கடைசியில் ஐசியூல வச்சாலும் பாதுகாக்க முடியாது. முற்றி போன நோயாளிகள், ஊழல் பெருச்சாளிகள், முற்றி போன நோயாளிகள். புதிய தலைமை வரணும். பணம், பதவி, விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாத இளைஞர்கள், மாணவர்கள் வாருங்கள். புதிய அத்தியாயத்தை உண்டாக்குங்கள், புதிய சகாப்தத்தை உண்டாக்குங்கள். நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், வாழ்ந்ததற்கான அர்த்தம் வேண்டும். நம்முடைய சமகால துன்ப துயரங்களை, அழுக்குகளை, சாக்கடைகளை ஒழித்து நம்முடைய சமூகத்தை தூய்மைப்படுத்துவதற்கு பாடுபட்டோம், அதிலே மடிந்தோம். அதுதான் நம்முடைய அடையாளம் என்ற அளவுக்கு இளைஞர்கள் வர வேண்டும், இளம் சக்திகள் தான் வர வேண்டும். நன்றி ஐயா, நன்றி ஐயா. மாமா, நீங்க சொன்னீங்க வாக்குக்கு மக்களே பணத்தை வாங்கும்போது மக்கள்கிட்ட என்ன நேர்மை இருக்கும் இதை கேட்கறதுக்குன்னு. இப்போ நீங்க உரிமையை வறுமைக்கு விற்கிற ஏழ்மை நிலையில் என் மக்களை வச்சது யார்? அது நான் சொன்னதை என்ன வருத்தம் என்று சொன்னால், வெளியில் இருக்கிறவர்கள் அல்ல, இங்கே கேட்டவர்கள் கூட அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. போலீஸ் அமைச்சராக இருந்து அந்த பதவி போனதற்கு பின்னாலே 4 அணா கொடுத்து அனாசின் மாத்திரை வாங்க முடியாமல் அரசு மருத்துவ வரைக்கும் போனான். டவுன் பஸ்ஸிலே பயணம் செய்தான். அவன் பெயர்தான் கக்கன். நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதாவது 5 ஆண்டு காலங்கள் அமைச்சர் பதவி முடிந்ததற்கு பின்னாலே 1 ரூபாய் பாக்கெட்டில் இல்லை என்றால், அந்த எம்எல்ஏவாக வருவதற்கு முன்பாக, அமைச்சராக இருப்பதற்கு முன்பாக தேர்தலில் நிற்கிற போது அந்த ஓட்டை காலனா கூட அவன் பாக்கெட்டில் இருந்திருக்காது. ஓட்டை காலனா கூட இல்லாமல், காலில் செருப்பு கூட இல்லாமல் தெருவிலே நடந்து போகிற போது இவன் யோக்கியன், இவன் நாணயமானவன், இவன் தியாகி, இவன் ஒழுக்கமானவன் என்பதை புரிந்து கொண்டு அவனுக்கு மக்கள் வாக்களித்த போது அவன் ஒழுக்கமாக, நாணயமாக, நேர்மையாக ஆட்சியாளனாக இருந்தான். நான் இங்கே எல்லோரையும் பார்த்து கேட்கிறேன், இந்த உலக வரலாற்றிலேயே ஒரு ஆட்சியினுடைய ஊழலை பற்றி விசாரித்த போது, இட் இஸ் a scientific
கரப்ஷன் என்று சொன்ன ஒரே ஒரு நீதி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சிக்கு வந்தது. அந்த அறிவிப்பு வந்ததற்கு பின்னாலே அதற்கு சம்பந்தப்பட்ட கட்சி 3 முறை மீண்டும் தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வந்தது. அது தானாக வந்ததா? இந்த மக்கள் வாக்களித்து வந்ததா? இதற்கு யார் காரணம்? ஒரு தலைவி மிக மோசமான ஊழல் செய்தார் என்று நீதிமன்றத்திற்கு போய் 15 ஆண்டு காலங்களுக்கு மேலாக நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறியதற்கு பின்னால், இவர் ஊழல் செய்தார் என்று எல்லோரும் ஒவ்வொரு நாளும் சொன்னதற்கு பின்னால் மீண்டும் 2 முறை முதலமைச்சராக அவர் வந்தது தானாக வந்தாரா? இந்த மக்கள் வாக்களித்து வந்தாரா? நான் கேட்பது, நான் தேர்தலில் இருக்கிற போது நான் செலவு செய்ய மாட்டேன், ஏனென்றால் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று சொல்லி தேர்தலில் நின்ற போது இந்த மக்கள் என்னை கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள் என்று சொன்னது, அந்த வேதனை என் இடத்திலிருந்து நீங்கள் பார்த்தால் மட்டும்தான் புரியும். அவர் சொன்னார், மன்னன் எப்படி இருக்கிறானோ அப்படி மக்கள் என்று. அவை சொன்னால், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர மக்கள் உயர்வார்கள், மக்கள் உயர்ந்தால் மன்னவன் உயர்வார் என்று சொன்னார்கள். மக்கள் எப்படியோ அப்படித்தான் மன்னன் இருக்க முடியும். மன்னன் சரியாக இல்லை என்றால் மக்கள் மத்தியில் புரட்சி வரும், மன்னனுடைய ஆட்சி தூக்கி எறியப்படும். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. ஆகவே மக்களை நெறிப்படுத்துவதற்கு, மக்களை பண்படுத்துவதற்கு, ஜனநாயகத்தில் இருக்கிற தவறுகள் களையப்பட வேண்டுமானால் மக்கள் மத்தியில் இருந்து மட்டும்தான் அந்த புரட்சி வர முடியுமே ஒழிய, அந்த புரட்சி தான் இந்த நாட்டுடைய நிர்வாகத்தை, இந்த நாட்டுடைய பெருமையை உயர்த்த முடியுமே ஒழிய, மேலிருந்து கீழே புரட்சி வர முடியாது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அம்மா, நீங்க சொன்னீங்க மாமா சொல்றத பார்த்தா மக்கள் தான் குற்றவாளின்னு சொல்றாங்க. 3 முறை முதலமைச்சராகணும், விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தார், அவரை வெற்றி பெற வைத்தார்கள் என்று யாரிடம் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன். அதே கட்சியோடு கூட்டணி வைத்து இன்று வரை அதே கூட்டணி கட்சியை வைத்துக் கொண்டுதானே இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். விஞ்ஞான முறையில் நீங்கள் ஊழல் செய்தீர்கள், நாங்கள் சுத்தமான ஆட்சியை நடத்த இருக்கிறோம், அதனால் விஞ்ஞான ஊழல் செய்த உங்களோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது என்று சொல்லும் தைரியம் உங்களுக்கு இருந்திருந்தது என்றால் நீங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று நாங்களும் சொல்லியிருக்கோம். ஏதோ நான் சொல்றேங்க, அத்வானி மேல ஹவாலா ஊழல் வந்தது, பாராளுமன்ற பதவியை தூக்கி எறிந்து விட்டு என் மீது ஊழலற்றவன் என்று நிரூபணமாகட்டும், நான் திரும்ப பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறேன் என்று சொன்னவர் ஒரு தலைவரும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆக எல்லா தலைவர்களும் அப்படி அல்ல. நான் கேட்பது என்ன என்றால், நீங்கள் கக்கனை சொல்லுங்கள், காமராஜரை சொல்லுங்கள், ஆனால் அந்த கக்கன் உள்ள காங்கிரசும் காமராஜர் உள்ள காங்கிரசும் இல்லையே என்ற வேதனையில் தான் எங்களை போன்றவர்கள் எல்லாம் அடிப்படையில் காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் ஒரு தேசிய கட்சி, மாற்று கட்சி நாங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தோம் என்றால் இளைஞர்களை வாருங்கள் என்று சொன்னார்கள். இளைஞர்களும் அரசியலில் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம், நல்லவர்கள் அரசியலில் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். வருங்காலத்தில் புரட்சி ஏற்படத்தான் போகிறது. இன்று பாராளுமன்றத்தில் இருக்கும் 50% பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? குற்ற பின்னணி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நாம் அவர்களை தேர்ந்தெடுக்க மறுக்க வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அண்ணன் சொல்வதை போல அரசியல் கட்சிகள் எல்லோருமே ஒருவே லாயக்கற்றது, பிரயோஜனமற்றது. அரசியல்வாதி என்றாலே அப்படிப்பட்டவர்கள் என்றில்லை. அந்த அரசியல் சாக்கடையாக இருக்கும் அரசியல் பூக்கடையாக மாற முடியும் என்றால் இளைஞர்கள் வாருங்கள், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் நல்லவர்களும் அரசியலில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் எல்லாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து லஞ்சமற்ற ஒரு ஆட்சியை அமைத்தே தீருவோம் என்ற சபதம் ஏற்க